ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 445வது நாமாவளியாக ஓம் தர்ம சாஸ்திரஜ்ஞாய நமாக. முருகப்பெருமான தர்மசாஸ்திரத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் முற்றறிவாளன், எல்லா சக்தி வடிவமும் எல்லாத்துலேயும் அவர் மட்டும்தான் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவனை வர்ணிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, தர்மசாஸ்திரத்தை உணர்ந்தவராக இருக்கார். அந்த தர்மசாஸ்திர ஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார். அப்படி அந்த தர்மசாஸ்திரம் அப்படின்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதெல்லாம் கடைபிடிக்கணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி அந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சுகதுக்கங்களை எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் நிறைய ரிஷிகள், இப்போ மனு சாஸ்திரம் மாதிரி விதுர நீதி நிறைய இருக்குது. அந்த சாஸ்திரம்னா அவனா ரிஷிகள்னால் நமக்காக அதை சொல்லியிருக்கா. அதுதான் ஸ்லோக வடிவமாக நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் தர்மசாஸ்திரம்னு பேர். பொதுவாக தர்மசாஸ்திரம் அப்படின்னாலே வேதத்தையும் குறிக்கும். சாஸ்திரம் அப்படின்னாலே வேதத்துக்கு பேர். அப்படி அந்த இறைவன் வேதமே வடிவமானவர். அப்பேற்பட்ட அந்த வேத ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர். அந்த இறைவன் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நிறைய புராணங்களை சொல்லியிருக்கு. அப்போ அந்த புராணங்களில் நடத்தி காமிச்சிருக்கார் இறைவனே. அப்போ ஒன்று தத்துவத்தையும் எப்படி அனுசரிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நாம் உணர்வதற்காகத்தான் நிறைய புராணங்கள் இருக்குது. நிறைய வேதங்களில் நிறைய விஷயங்கள் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. எப்படி மனிதன் வாழணும். பொதுவாக இப்போ கணபதி உபநிஷத்தை எடுத்துட்டோன்னா ரிதம் வச்மி சத்தியம் வச்மி அவத்வம் மாம் அப்படின்னா வர்ணிக்கும். அப்படி அந்த இறைவன் அருளால் இந்த பூமியில் நம்ம பிறந்த நமக்கு எதெல்லாம் அனுசரிக்கணும், எதை அனுஷ்டானம் பண்ணி வாழ்க்கையில் உயர்நிலை அடையணும், இதெல்லாம் போதிக்கக்கூடியது தான் தர்மசாஸ்திரம். அப்படி அந்த தர்மசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவராக, ஏன்னா அவர் தான் எல்லாமாவும் இருக்கார், அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் எல்லாத்தையும் உணர முடியும். அதனால தான் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னு கந்தர் அனுபூதியில் கேட்பார். அப்படி முருகப்பெருமான்கிட்ட சரணாகதி அடைந்துட்டால் அவர் நமக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிவிடுவார். அவர் அன்றி வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அவர் தான் சுப்பிரமணியம். அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் இந்த இடத்துல இந்த நாமாவளி எப்படி வர்ணிக்குது அப்படின்னா, அந்த தர்ம சாஸ்திரத்தை உணர்ந்தவராக, தர்மசாஸ்திரத்தை அறிந்தவராக இருக்கார் முருகப்பெருமான் அப்படின்றத தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் தர்மசாஸ்திரஜ்ஞாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்ரமணியாய நமः.